ஆனந்தி, டெல்லி செங்கோட்டை அருகே பயங்கர குண்டுவெடிப்பில் சிக்கிய அந்த ஹுண்டாய் i20 காரை தொடர்ந்து ஒரு ஈகோ ஸ்போர்ட் சிகப்பு நிற காரும் அந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் தொடர்புடையது என்பது நேற்று தெரிய வந்தது. இதையடுத்து தேசிய புலனாய்வு முகமை மற்றும் தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் சிகப்பு நிற காரை தேடும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். இந்த சிகப்பு நிற காரானது ஹரியானா மாநிலத்தில் அந்த ஃபரிதாபாத்துக்கு அருகில் உள்ள கண்டாவாலி என்ற பகுதியில் உள்ள ஒரு பண்ணை வீட்டில் அது மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. இன்று தெரிய வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஃபரிதாபாத்தில் ஒரு மருத்துவர் கைது செய்யப்பட்டு அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வந்த நிலையில் இந்த சிகப்பு நிற கார் கொடுத்து அவர் தகவல் தெரிவித்ததாகவும், இதையடுத்து கார் குண்டுவெடிப்பில் செங்கோட்டை கார் குண்டுவெடிப்பில் தொடர்புடைய மற்றொரு காரும் ஹரியானாவில் ஃபரிதாபாத் அருகே உள்ள ஒரு பண்ணை வீட்டில் பதுக்கி மறைத்து வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. தேசிய புலனாய்வு முகமை காவல்துறையினரும் மற்றும் தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் உள்ளிட்டோர் இணைந்து நடத்திய தேடுதல் வேட்டையில் இந்த செங்கோட்டை குண்டுவெடிப்பில் தொடர்புடைய மற்றொரு காரும் இப்போது பிடிபட்டிருக்கிறது. பிடிபட்ட காருக்கு சொந்தமான உரிமையாளர் மற்றும் கார் வாங்கப்பட்ட நிறுவனம், அந்த காரை பயன்படுத்திய நபர் உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த ஹூண்டாய் i20 கார் ஏற்கனவே அந்த செங்கோட்டை குண்டுவெடிப்பில் பயன்படுத்தப்பட்டு அந்த காரில் உள்ள வெடிபொருள்களை கடத்துவதற்கு உதவிய மற்றொரு நபரின் கார் தான் இந்த சிகப்பு நிற கார். அந்த காரையும் தேடும் பணி 2 நாட்களாக நடைபெற்று வந்த நிலையில் இன்று அந்த புதிய வாகனம், அந்த சிகப்பு நிற கார் பண்ணை வீட்டில் பிடிபட்டிருப்பதன் மூலமாக அந்த பண்ணை வீட்டில் இருந்தவர்கள் யார், கார் எப்போது அங்கே வந்தது, மேலும் அந்த வெடிகுண்டு வெடித்த உமர் முகமது என்ற நபர் சென்ற அந்த காரில் இருந்த நபர்கள் யார் மற்றும் இந்த வாகனத்தின் உரிமையாளர் உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை சேகரித்து தேசிய புலனாய்வு முகமை போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த விசாரணைக்கு பின்னர் மேலும் பல்வேறு புதிய திடுக்கிடும் தகவல்கள் வெளியாக கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக மருத்துவர்களே அடங்கிய இந்த பயங்கரவாத குழுவினர் வெடிபொருட்களை வெடிக்க வைக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் இப்போது இந்த கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இந்த புதிய கார் மற்றும் ஃபரிதாபாத் அந்த அல்ஃபலா ஹாஸ்பிட்டல், இது தவிர பல்வேறு மருத்துவமனைகளில் ஜம்மு காஷ்மீரிலும் புல்வாமா, ஹரியானா மாநிலத்தில் ஃபரிதாபாத் மற்றும் அவர்கள் டெல்லியில் போய் தங்கிய இடம் மற்றும் நிறுத்தப்பட்டிருந்த கார் பார்க்கிங் உள்ளிட்டவற்றுக்கு இடையே உள்ள தொடர்புகள் உள்ளிட்டவையும் தீவிரமாக விசாரிக்கப்பட்டு வருகிறது. இதனால் மேலும் பலர் இந்த குண்டுவெடிப்பில் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனந்தி.